முதலீடு செய்யணும். ஆனால் முதலீடு செய்கிற தொகை இரட்டிப்பாகணும்னு நினைக்கிறீங்களா? உங்களுக்காகவே கவர்மெண்ட் ஒரு அற்புதமான ஸ்கீமை கொண்டு வந்திருக்காங்க. கிசான் விகாஸ் பத்ரா தான் அந்த சூப்பரான சேவிங் ஸ்கீம். சில பேங்க்கில் ஃபிக்ஸட் டெபாசிட் மாதிரி நிறைய பாதுகாப்பான முதலீடு இருந்தாலும் அதுக்கான இன்ட்ரெஸ்ட் கம்மியாக இருக்கும். ஆனால் போஸ்ட் ஆஃபீஸில் அதிக வட்டி கொடுத்து உங்களோட முதலீட்டை ரெட்டிப்பாக்குற திட்டம் இருக்குதுன்னு சொன்னால் அதை நீங்கள் நம்புவீங்களா? ஆமாம், கிசான் விகாஸ் பத்ரா இந்த ஸ்கீமில் என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குது, எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க, இந்த ஸ்கீமில் எப்படி நம்ம ஜாயின் பண்ணலாம், யாரெல்லாம் ஜாயின் பண்ணலாம், எங்கே ஜாயின் பண்ணலாம், இது எல்லாமே உங்களோட டவுட்டாக இருக்கும். இது எல்லாமே கிளியர் ஆகிற மாதிரி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். கிசான் விகாஸ் பத்ரா திட்டம் ஆரம்பத்தில் விவசாயிகளுக்கு மட்டும்தான் இருந்துச்சு. ஆனால் இப்போ இந்திய குடிமகன் யார் வேணும்னாலும் இதில் முதலீடு செய்யலாம். இப்போ இந்த திட்டத்துக்கு 7.5% வட்டி கொடுக்குறாங்க. வெறும் 115 மாதத்தில் உங்களோட முதலீடு ரெட்டிப்பாயிடும். இது தோராயமாக 9 ஆண்டு மற்றும் 7 மாதம் தான் இதோட ஆயுட்காலமாக இருக்குது. ஒருவேளை உங்களுக்கு இடையில பணம் தேவைப்பட்டால் எடுக்க முடியாது. அதனால் முதலீடு செய்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு அவசர தேவை எதுவும் இல்லைன்னா நீங்கள் இந்த ஸ்கீமில் முதலீடு பண்ணிக்கலாம். நீங்கள் இன்றைக்கி முதலீடு செஞ்சால் அடுத்த 10 வருஷத்துக்குள்ளே உங்களோட முதலீடு இரட்டிப்பாயிடும். உதாரணமாக ஒரு 10 லட்சம் ரூபாய் முதலீடு செய்கிறீங்கன்னா அந்த முதலீடு 20 லட்சமாக மாறி இருக்கும். அதுவே 5 லட்சம் முதலீடு செய்கிறீங்கன்னா அது 10 லட்சமாக மாறி இருக்கும். ஒரு ஆண்டுக்கு 7.5% வட்டி கேவிபி திட்டத்துக்கு கொடுக்குறாங்க. கிசான் விகாஸ் பத்ரா திட்டத்தில் குறைஞ்சபட்சமாக 1000 ரூபாய் முதலீடு செய்யலாம். அதிகபட்ச வரம்பு இந்த திட்டத்துக்கு கிடையாது. உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தொகையை நீங்கள் முதலீடு செஞ்சுக்கலாம். ஆனால் 50,000 ரூபாய்க்கு மேலே முதலீடு செஞ்சால் கண்டிப்பாக பேன் கார்டை கொடுத்து தான் கேவிபி ஸ்கீமில் சேர முடியும். பண மோசடியை தடுக்க 2014 கவர்மெண்ட் கிசான் விகாஸ் பத்ராவில் 50,000 ரூபாய்க்கு மேலே யார் முதலீடு செஞ்சாலும் பேன் கார்டை கட்டாயமாக வச்சுருக்காங்க. இந்த கேவிபி திட்டத்தில் தனிநபர் யார் வேணும்னாலும் முதலீடு செய்யலாம். அதாவது 10 வயதுக்கு மேற்பட்ட சிறுவர்கள் சார்பாக அவங்களோட பெற்றோர்கள் இல்லைனா அவங்களோட பாதுகாவலர்கள் முதலீடு செய்யலாம். இப்போ மனநிலை சரியில்லாதவங்க பேரில் இப்போ பணம் போடுறீங்க அப்படின்னாலும் அவங்களோட பாதுகாவலர்கள் கணக்கில் நீங்கள் தொடங்கிக்கலாம். என்ஆர்ஐகளுக்கு கேவிபி திட்டத்தில் முதலீடு செய்ய அனுமதி கொடுக்கல. என்ஆர்ஐனா நான் ரெசிடென்ட் இந்தியன். இது வெளிநாட்டில் வாழ்கிற இந்தியரை குறிக்கும். மற்ற சேமிப்பு திட்டம் மாதிரி இல்லாமல் கிசான் விகாஸ் பத்ராவோட வட்டி அப்புறம் அதோட முதிர்வு தொகைக்கு வரியும் விதிக்கிறாங்க. மாதாந்திர வருமான திட்டம், சுகன்யா சம்ரித் யோஜனா, இந்த மாதிரி நிறையா ஸ்கீமில் இதுவும் ஒரு பெனிஃபிட் தரக்கூடிய திட்டம்தான். இந்த கிசான் விகாஸ் பத்ரா திட்டத்துக்கு எப்படி விண்ணப்பிக்கலான்னா பக்கத்தில் இருக்க போஸ்ட் ஆஃபீஸ்க்கு போய் விண்ணப்பிக்கலாம். கிசான் விகாஸ் பத்ரா திட்டத்தை ஓப்பன் பண்ணும்போது ஆதார் கார்டு, பர்த் சர்டிஃபிகேட், பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, அப்புறம் போஸ்ட் ஆஃபீஸில் கொடுக்குற கேவிபி ஸ்கீம் ஃபார்மு, இது எல்லாமே போஸ்ட் ஆஃபீஸில் கொடுத்தா உங்களை இந்த ஸ்கீமில் ஜாயின் பண்ணி விடுவாங்க.